செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் இறுதி நாள் அகழ்வுகள் நேற்று இடம்பெற்றன. செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் 56வது நாளாக நேற்று அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. 1ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக 9 நாட்களும், 2ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக 54 நாட்களும், 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்காக 56 நாட்களும் நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதுவரை செம்மணியில் மேற்கொள்ளப்பட்ட 110 நாள் அகழ்வு பணிகளின் போது 583 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவை அனைத்தும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழி வழக்கு 3 கட்டங்களாக அகழ்வுப்பணி நடைபெற்றது. 1ஆம் கட்டம் 9 நாட்களும், 2ஆம் கட்டம் 45 நாட்களும், 3ஆம் கட்டம் 56 நாட்களுமாக மொத்தமாக 110 நாட்கள் இந்த அகழ்வுப்பணி நடைபெற்றது. இன்று 3ஆம் கட்டத்தின் 56ஆம் நாள். இந்த அகழ்வுப்பணியில் ஆரம்பத்தில் கௌரவ ஆனந்தராஜா அவர்களும், பின்பு தற்போதைய யாழ் பிரதான நீதவான் கௌரவ செல்வநாயகம் லெனின்குமார் அவர்களும், அவருடன் மேலதிக நீதவானாக கௌரவ அஜ்மின் ஹுசைன் அவர்களும் இந்த அகழ்வுப்பணியை வழிநடத்தினார்கள். அதே நேரம் சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன் அவர்கள் இந்த அகழ்வுப்பணியை பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களுடன் இந்த அகழ்வுப்பணி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கழனி பல்கலைக்கழக பேராசிரியர் ராஜ் சோமதாவின் குழுவினரும் அகழ்வுப்பணியில் ஈடுபட்டதோடு இந்த அகழ்வுப்பணியின் 56ஆம் நாள் இன்று மொத்தமாக 583 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காலில் பெறப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அகழ்வுப்பணியில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்கள், யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை பிரிவு மாணவர்கள், ருகுணு பல்கலைக்கழக மாணவர்கள், சோகோ போலீசார், நல்லூர் பிரதேச செயலகம் உதவி ஒத்தாசையோடு நல்லூர் பிரதேச சபையினர், தொழிலாளர்கள் உட்பட பலர் இந்த அகழ்வுப்பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். மேலும் இந்த அகழ்வுப்பணியில் இதுவரை மனித எண்புக்குவியல்களாக 51 மனித எண்புக்குவியல் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று பிற சான்று பொருட்களாக அச்சரக்கூடு ஒன்றும், காசு ஒன்றும், அதனைத் தொடர்ந்து 3 செப்பிலான 3 மோதிரங்கள் ஒன்றோடொன்று இணைந்தவாறும் விரலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவை ஏற்கனவே கூறியது போன்று பேராசிரியர் ராஜ் சோமது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் வருகின்ற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கிடையில் இந்த பிற சான்று பொருட்களை வைத்து கொண்டு அதற்கான கால அளவை தீர்மானித்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இருக்கிறார். அதே நேரம் இந்த புதைகுழி 2இல் எடுக்கப்பட்ட 9 மனித எண்பு தொகுதிகள் சம்பந்தமான அறிக்கைகளையும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களினால் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இவற்றை வைத்துக்கொண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிர்வாக கூட்டத்தில் இது சம்பந்தமாக முடிவெடுக்கப்பட்டு ஏற்கனவே இந்த அகழ்வுப்பணியில் கண்காணித்து அறிக்கைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினரினால் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு அகழ்ந்தப்பட்ட இந்த அகழ்வு எலும்பு தொகுதிகளிலிருந்து C14 பரிசோதனை செய்ய வேண்டும் என்று. அது தொடர்பாக வருகின்ற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற நிர்வாக கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட இருக்கின்றது. மேலும் இன்று கனடா தூதுவர் ஆலயம் இந்த களத்தை பார்வையிடுவதற்கு விஜயம் செய்தது. ஆனால் அவர்களுக்கான அனுமதி அரசாங்கத்தினால் வழங்கப்படாததினால் அவர்கள் ஏற்கனவே இந்த பிரதேசத்துக்கு இந்த அகழ்வுப்பணி நடைபெறுற இடத்திற்கு வருவதாக இருந்தால் அவர்களுடைய அனுமதியை பெற்று நீதிமன்றத்தில் விண்ணப்பம் ஒன்று செய்யப்பட வேண்டும். அந்த அனுமதி கிடைக்காதபடியால் நீதிமன்றத்தில் எவ்வித விண்ணப்பம் செய்யப்படவில்லை. ஆனபடியால் நீதிமன்றம் அதுக்கான கட்டளை ஆக்கப்படவில்லை. அரசாங்கத்தினால் அந்த விண்ணப்பம் அனுமதி வழங்கப்படாத முடியாதபடியால் அவர்கள் இந்த பிரதேசத்தை பார்க்க முடியாது திரும்பி சென்றிருக்கின்றார்கள். இந்த அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிற்பாடு தொடர்ந்து அகழ்வுப்பணி செய்வது
சம்பந்தமாக ஏற்கனவே நீதவான் அவர்களினால் செல்லையா பிரணவன் அவர்களுக்கு ஒரு வழிநடத்தல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 28 நாட்களுக்கான பாதுகாடை தாக்கல் செய்யுமாறு. அவ்வாறு பாதுகாடு தாக்கல் செய்யப்படுகின்ற போது 14ஆம் தேதி எடுக்கப்படுற தீர்மானத்துக்கு அமைவாக மீண்டும் அகழ் பணி நடைபெற சம்பந்தமாக தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. அவங்க வந்து அரசாங்கத்துக்கு அவர்களோட நாங்கள் மதிய உணவு இடைவெளிக்கு போயிட்டு திருப்பி வரைக்கில் தான் அவர்களுடைய வாகனத்தை வந்து இதுக்குள்ள நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. ஸோ அவர்கள்ட்ட உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான அனுமதி இருக்கா இல்லையான்றதை கேட்ட அடிப்படையில் தான் நாங்கள் அரசாங்கத்துக்கு அனுமதி கேட்டது. தங்களுக்கான அனுமதி வழங்குறதுல காலதாமதம் ஏற்பட்டதால் நாங்கள் இந்த இடத்த வந்து வாழ்வரை வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக முயற்சி செய்கிறேன்னு சொல்லியிருந்தவங்க. அந்த அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு உரிய தரப்புறால் எந்த விதமான கோரிக்கையும் விடப்படையில். பட் நிர்வாக ரீதியாக வந்து அவர்கள் வந்து அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சுக்களால் தங்களுடைய வேண்டுகோளை தாங்கள் விடுத்திருந்தும் இதுவரை காலமும் தங்களுக்கான அனுமதி கிடைக்கலன்றதை தெரிவித்திருந்தோம். இந்த கிட் டெஸ்ட், அதாவது மாதிரி குழி வெட்டுதல் தொடர்பான விடயமும் அது தொடர்பான இதில் வந்து ஏற்கனவே வெட்டினதில் 5 குழிகளில் இருந்து எலும்புகள் அடையாளம் காணப்பட்ட விடயம் தொடர்பாகவும் பேராசிரியர் சோமதேவா அவர்களினால் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி கொடுக்கப்பட இருக்கின்ற அறிக்கையில் வந்து அது ஒரு அத்தியாயமாக சமர்ப்பிப்பதற்கு இருப்பதாக அவர் என்று தெரிவித்தார். ஸோ அந்த அடிப்படையில் அந்த விடயத்தினுடைய கண்டுபிடிப்புகளும் அடையாளப்படுத்தல்களும் அதே நேரத்தில் பிற சான்று பொருட்களுடைய ஆய்வுகளினுடைய அறிக்கையின் அடிப்படையிலையும் அடுத்த அகழ்வுக்கான திகதி வந்து அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நிர்ணயிக்கப்படும். சோமரத்ன ராஜபக்சவனுடைய வாக்குமூலத்தை வந்து சேகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் பேச்சாளர் நேற்று தான் தெரிவித்திருக்கிறார். அது சம்பந்தமாக ஏதாவது நடவடிக்கை? அகழ்வு பணி நடந்த இடத்துல இது தொடர்பான எந்த விதமான கலந்துரையாடலும் நடைபெறல. அமைச்சரவையிட பேச்சாளர் சொல்லியிருந்தால் அது வந்து அமைச்சரவை தொடர்பான தீர்மானமாகத்தான் இருக்கணும். அதால் அங்கே தான் நாங்கள் இந்த கேள்விக்கான பதிலை கேட்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறோம். காணாமல் அடையல அது சம்பந்தமாக எதிர்காலத்தில் ஏதாவது நடவடிக்கை செய்யலாம் என்று நாங்கள் பரிசீலனை செய்வோம். நன்றி.